திருமணம் என்னும் நிக்கா பாகம் 24. பார்வதி பாட்டியோ இரவு முழுவதும் உறக்கம் வராமல் தவிர்த்தார். நீண்ட நேர யோசனைக்கு பிறகு ஒரு முடிவு எடுத்தார். நிம்மதியாக உறங்கினார். விடியற்காலையில் எழுந்தவர் தனது மகன்கள் சிவகுரு சிவநேசனுடன் வெளியே சென்று விட்டார். உடம்பு அசதி காரணமாக இன்று லேட்டாக எழுந்திருந்தாள் ஜஸ்மின். தன்னுடைய வேலைகளை முடித்து வெளியே வந்தவளுக்கு சிவகாமி உணவு பரிமாறினாள். ஜஸ்மின், அனு காலேஜ் போயிட்டாமா? சிவகாமி, அவளுக்கு இன்னைக்கு முக்கியமான கிளாஸ் இருக்கான், அதுதான் அவள் சீக்கிரமாக கிளம்பிட்டா. உன்னை வந்து பார்த்தா நீ தூங்குனதால உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. சீக்கிரம் வந்துடுவேன்னு சொன்னாமா. ஜஸ்மின், இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லையா என்று கேட்டுக்கொண்டே படியில் இறங்கி வந்து கொண்டிருந்தான் கிருஷ்ணா. வழக்கத்தை விட அவனது முகம் பிரகாசமாக இருந்தது. அவனது குரலிலேயே அவன் முகம் சிவந்தாள். இப்போ பரவாயில்லை என்றாள். அப்போது உள்ளே நுழைந்தார்கள் பார்வதியும் அவரது மகன்களும். பார்வதி பாட்டி, ஜஸ்மின், இப்போ உனக்கு பரவாயில்லையாம்மா? எங்கு நேற்று நடந்ததை வைத்து தன்னை தவறாக நினைத்திருப்பாரோ என்று நினைத்து கொண்டிருந்த ஜஸ்மினுக்கு இப்போதுதான் உயிர் வந்தது போல் இருந்தது. ஜஸ்மின் முகம் அலர்ச்சியுடன், இப்போ பரவாயில்லை பாட்டி. பார்வதி பாட்டி, இனி கவனமாக இருக்கணும், ஒழுங்காக சாப்பிட்டு உடம்பை பார்த்துக்கோ என்று அவளது தலையை தடவி கொடுத்துவிட்டு சிவகாமி சுந்தரியை தன்னுடன் வருமாறு அழைத்து சென்றார். பார்வதி பாட்டி தான் கிருஷ்ணாவுக்கு ஜாதகம் பார்த்ததையும் ஜோசியர் சொன்னதையும் கேட்டு அதிர்ந்தனர். சிவகாமியும் சுந்தரியும் சிவகாமி கலங்கி போய்விட்டார். பார்வதி பாட்டி, நீ கவலைப்படாத சிவகாமி, நம்ம கோதை பொண்ணு ரூபனா ஜாதகம் நம்ம கிருஷ்ணாவுக்கு நல்லா பொருந்தி போகுது. கோதைக்கும் கிருஷ்ணா என்றால் கொள்ளை பிரியம். அவங்கக்கிட்ட நாங்கள் வரும்போது ஃபோனில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளைக்கு தான் சீக்கிரம் ஊருக்கு வர்றோம், வந்ததும் பேசி கல்யாணம் முடிச்சிருவோம்னு சொல்லிட்டா. அமிர்தவள்ளிக்கிட்டையும் சொல்லிக்கிட்டேன். அங்கே எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்களும் வாரேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் வந்ததும் கிருஷ்ணா கிட்ட பேசுவோம். அனைவருக்கும் சந்தோஷம். ஆனாலும் சிவகாமியின் மனசு சிறிது குழம்பியது. பார்வதி பாட்டி, என்ன சிவகாமி, என்ன குழப்பம் உனக்கு? சிவகாமி, இல்லை அத்தை, நீங்கள் எடுக்கிறது முடிவு எனக்கு சந்தோஷம்தான். ஆனாலும் நம்ம கிருஷ்ணா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம்னு எனக்கு தோணுது. அவன் நம்ம புள்ள சிவகாமி, அவனுக்கு நாம் எப்போதும் நல்லது தான் செய்வோம். அவனுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம சொல்கிறத அவன் கேட்காம போயிடுவானா? அதோடு இந்த முடிவு தான் அவன் வாழ்க்கைக்கு நல்லது. சிவகாமி, சரி அத்தை, நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். கிருஷ்ணா கிட்ட எல்லோரும் வந்த பிறகு பேசுவோம். இங்கு நடந்து கொண்டு இருப்பது எதுவும் தெரியாமல் அங்கு மர வீட்டில் அமர்ந்து தன்னவனை மனதில் நினைத்து கொண்டிருந்தாள் ஜஸ்மின். அல்லா, உன்னோட அளவற்ற கருணையால் தான் எங்கள் பாப்பா என்னை விட்டு போன பிறகு இப்படி ஒருத்தரை எனக்காக அனுப்பி வச்சிருக்கீங்க. என் மேலே அவ்வளவு பாசமாக இருக்கார். என்ன ஒன்று நாளும் துடுக்கி போகிறார். எனக்கு முன் என் தேவைகளை நிறைவேற்றி இருக்கிறார். எந்த நொடி அவரை காதலிக்க ஆரம்பிச்சேன்னு தெரியல. ஆனால் இனி வேறொருத்தரை என் வாழ்க்கை துணையாய் என்னால் நினைக்கக்கூட முடியாது. ஆனால் இது ஒத்து வருமா? அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க ஒத்துக்குவாங்கனான்னு பயமாக இருக்குது. அல்லா, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க சம்மதத்தோடு இங்கே நிற்க நல்லபடியாக நடக்கணும் என்று கண்மூடி வேண்டிக் கொண்டாள். அங்கு கிருஷ்ணாவோ அவளுடைய சோலை தன்னுடைய கையில் சுற்றி அதில் தலை வைத்து படுத்துக்கொண்டு அவளது மடியில் படுத்திருப்பது போன்று கனவில் இருந்தான். அவளுக்கு தெரியாமல் அவளுடைய அறையிலிருந்து எடுத்து வந்தது. நேற்று அவளை அணைத்ததிலிருந்து அவளுடைய அணைப்பிற்காக அவனது மனம் ஏங்கியது. அவளது இடையும் அவளின் வாசனையும் அவனை போதை கொள்ள செய்தது. கனவிலேயே அவளுடன் காதல் புரிந்து கொண்டு இருந்தான். எந்த பெண்ணையும் திரும்பி கூட பார்க்காத என் மனசுல சிம்மாசனம் போட்டு அமர்ந்துட்டடி. கண்ணை மூடினாலே உன் ரோஜா இதழ் தான் என் கண் முன்னே வருதுடி. நான் நல்ல பையனாக இருக்கத்தான் நினைக்கிறேன், ஆனால் முடியலையே. என்னை கொள்ளுறையே அழகி என்று காதல் வித்து பிடித்து புலம்பிக் கொண்டிருந்தான். பார்வதி பாட்டியின் முடிவு தெரிந்தால் இவர்களின் நிலை எவ்வாறு இருக்கும் என்று விரைவில் பார்ப்போம்.